என்னோட ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரன்னிங் பண்ணால் மட்டும் போதும் தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் அது அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். ஹாய் கைஸ், நான் உங்கள் ராஜா. இது என்னோட அயன்மேன் கோவா 17.3யோட ட்ரைனிங் சீரிஸ். என்னோட கோல் என்னன்னா ரன்னிங் பேஸை இம்ப்ரூவ் பண்ணி ரேஸ் டே அப்போ ரேஸை ஸ்ட்ராங்காக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்காக நான் ரன்னிங் மட்டுமே பண்ணிட்டு இருப்பேனான்னு கேட்டால் நான் அப்படி பண்ண மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் லெக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிவிடுவேன். ஏன்னா உங்கள் லெக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளோட ஸ்ட்ரைடு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லாம் பண்ணும்போது ஃபெட்டிக் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டக்குன்னு ஃபெட்டிக் ஆகாது. லெக்கோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஜுரி ரிஸ்க்லாம் பாதி கம்மியாகும். ஆனால் ரன்னிங் மட்டும் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்கிப் பண்ணால் உங்கள் ஸ்பீடு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ப்ராக்ரஸ் அப்படியே ஸ்லோ ஆயிரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களோட நீஸில், ஆங்கிள்ஸ், ஹிப்ஸ்லலாம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக விழும். ஓகேவா? அதை தாங்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலன்னா அது பில்ட் ஆகாது. இதனால தான் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்க்குற எல்லா என்ட்ரன்ஸ் அத்லெட்ஸுமே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ரன்னிங்னா ஜஸ்ட் கார்டியோ மட்டும் இல்லை, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஸ்ட்ரென்த் செஷனும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ராக்ரஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். See you.